சசிகாந்த் செந்தில் IAS அவர்களுக்கு கை சின்னத்திலே வரக்கூடாதுங்க. அந்த தேர்தல் திருப்பிடிக்க அப்படியே இந்த சிறப்பான ஒரு ஏற்பாட்டை நானே சொன்னேன். வாங்க 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 அண்ணா வாங்க. தம்பி ஜெயகிருஷ்ணா அவர்களே, அந்த தேர்தலில் உங்களுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நமது சசிகாந்த் செந்தில் IAS அவர்கள் தான் இந்த வணக்கம் சொல்லுங்க சார், அவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். இது திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதியில முதல் பூத்து அருங்குளம். 2016 நான் நிற்கும் போதும் சரி, 2021 நான் நிற்கும் போதும் சரி, மறுபடியும் எப்பவுமே லீடிங் வரக்கூடிய இடம் முதல் பூத்து அருங்குளம் தான். இங்க இருந்து அப்பாச்சுன்னா நேர வெற்றிக்கு எடுத்து விடக்கூடிய இடம். அதனாலதான் இங்க முதல் பாயிண்ட் நம்ம ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கூடூர் ராயதர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காரு. இங்க இருந்து நீங்க லீடிங் கொடுக்க 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 சசிகாந்த் IAS வெற்றி பெற்றது அர்த்தம். அது மட்டும் இல்ல, அங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் ஆனதான் அர்த்தம். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் என்ன, தமிழ்நாட்டில் நம்ம தளபதியினுடைய ஆட்சியில இன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் 3 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மகளிருக்கான திட்டங்களை வகுப்பதில் தளபதி முதல் இடத்துல, இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கக்கூடியதுதான் தமிழ்நாடு அரசு. நீங்க தானே கை தட்டின சாட்சியா? ஆம்பளையும் கூட தட்ட மாட்டாங்கம்மா, யாருக்கு அக்கௌண்ட்ல வரதில்லை. என்ன பண்றது, எல்லாம் உங்க அக்கௌண்ட் தான். உங்க அக்கௌண்ட்ல மகளிர் உரிமை தொகைன்னு உங்களை சொந்த காலில் உங்க கையில பணத்தை கையில கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் மாண்புமிகு தளபதி அவர்கள். என்றைக்கும் அவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் அண்ணன் சசிகாந்த் IAS அவர்கள். நம்மளது விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் நம்ம சசிகாந்த் IAS அவர்கள். மதிமுக, கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற அத்தனை கட்சிகள் இயக்கத்திலேயே ஆதரவு பெற்ற வேட்பாளர் இவர்.
இவரு இந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலையில ராகுல் நேற்று காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து தேர்தல் அறிக்கை வந்திருக்க பார்த்திருப்பீங்களே டிவியில. 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் 250 ரூபாய் சம்பளத்திலிருந்து 400 ரூபாய் ஆக்கப்படும். காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்து அதான். 400 ரூபாய் ஆக்கலன்னு காங்கிரஸ். இப்பதான் ராகுல் காந்தி 10 வருஷம் கழிச்சு வராரு. 10 வருஷம் கழிச்சு மோடிய வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வராரு. இப்படி மோடி வீட்டுக்கு போனாதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல நிதி வரும். அப்படி நிதி வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில் தமிழ்நாடே மேம்படக்கூடிய நிலை வரும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, 25 லட்சம் ரூபாய் வரும் மருத்துவ காப்பீடு திட்டம். மத்திய அரசு காங்கிரஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்களை ஆஸ்பத்திரியில் விடுறோம். நம்ம அண்ணனுங்க அப்படி இப்படி லிவருக்கு இவர் போயிட்டுதா ஆப்ரேஷனுக்கு 25-30 லட்ச ரூபா செலவாகுது. அதுக்கு எங்கே போகிறது? ஊடு வித்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நடுவில் தான் நிற்கணும். அதனால அப்படியா இருந்தாலும் 25 லட்ச ரூபா வரும் காப்பீடு திட்டம். தனியார் மருத்துவமனையிலே பார்த்துக்கூடிய அந்த திட்டம். இன்னொன்று, இதே அருங்குளத்திலிருந்து நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவி +2ல 1170 மார்க் எடுத்தா MBBS படிக்கலாம். ஆனா நீட் தேர்வுன்னு ஒண்ணு வச்சான். நீட் எக்ஸாமுக்கு எங்க போய் படிக்கிறது? நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாது. இங்க இருந்து எந்த டாக்டராக வந்தாங்க 4 வருஷத்துல வரல. அதனால நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார். இதுக்கு மேல நம்ம மற்ற திட்டங்களை பத்தி நம்ம சசிகாந்த் ஐஏஎஸ் உங்ககிட்ட வாக்குகள் சேகரிப்புக்காக சொல்லுவார். எப்படி தொடர்ந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதே போல இன்றைக்கு இவர் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து நம்ம தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், ஐயா முதல்வருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உங்களிடையே வந்து வாக்கு சேகரிக்கிறார். நீங்க அவருடைய சொல்ற விஷயங்களை கவனமா கேளுங்க. அவர் யாரும் கிடையாது, நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பேட்டை சேர்ந்தவர். நம்ம மண்ணில பிறந்த சாதாரண வீட்டில இருந்து IAS படிப்புக்கு வந்தார். IAS படிச்சுட்டு கலெக்டரா இருந்தார் 10 ஆண்டு காலம். மோடி பண்ணக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு கலெக்டருக்கு என்ன இருக்குது? பங்களா இருக்குதா, கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லா சம்பளமும் நல்ல சம்பளம் வேற வருது கை நிறைய. அது போக பியூனு லொட்டு லுஸ்க்கு அட்டன் இருந்தா கூட இதுக்கப்புறம் நம்ம கிராமத்துல நம்ம படிச்சுட்டு மேல வந்த மாதிரி இந்த 300 பிள்ளைங்க படிச்சுட்டு மேல வர முடியாது மோடி ஆட்சியில. அதனால நம்ம பதவி ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் பணிக்கு போகணும்னு காங்கிரஸ் இயக்கத்துல சேர்ந்தவர் தான் அருமை சகோதரர் சசிகாந்த் ஐஏஎஸ். நம்ம பெருமாள்பட்டில இருந்து டெல்லி வரலும் போயிருக்கார். இப்ப டெல்லியில இருந்து இங்க மறுபடியும் திருவள்ளூர் வந்திருக்கார். அவருக்கு உங்க ஆதரவு வேணும்ன்றத அன்போடு கேட்டு அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த அருங்குளத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொந்தங்களே, நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களே, நிர்வாகிகளே, தோழமை கட்சி அனைத்து சொந்தங்களே, நிர்வாகிகளே, எல்லோருக்கும் வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த அருமையான வரவேற்பை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலாளர், உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள், அண்ணன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, அவர்கள் பால் இருக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து, எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி நான் வேறு ஊர் கிடையாது. நம்ம ஊர் பெருமாள்பேட்டிலேருந்து தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அங்கே கோயில் குப்பம்னு ஒரு சின்ன ஊர். நம்மளை மாதிரி ஒரு சாமானிய குடும்பத்தில் தான் நானும் பிறந்தேன். அதில் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மக்களுடைய, நம்ம குடும்பங்களுடைய பிரச்சனைகள், வலிகள், கஷ்டங்கள் இதெல்லாம் எனக்கு புரியும். ஏன்னா நானும் அதில் தான் வளர்ந்து வந்திருக்கேன். அதனால் நான் MP ஆகிறது ஒன்று தான், உங்கள் வீட்டில் ஒரு பையன் MP ஆகிறது ஒன்று தான். இதை முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதை அனுபவிச்சு எனக்கு தெரியும் அந்த விஷயம்லாம் என்னன்ட்டு. 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் ஒருவேளை நான் இங்கே MP ஆனேன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் பிரயாணிப்பேன். எல்லா பிரச்சனைகளையும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த வாக்குறுதியை நான் முதல் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். 2வது, 10 வருஷமாக நான் கலெக்டராக வேலை செஞ்சுருக்கேன்.
இந்த 10 வருஷமும் நான் மக்கள் பிரச்சனைகளில் தான் ஈடுபட்டிருக்கேன். அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து தான் நான் என்னுடைய அனுபவமே. அதனால் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், எங்கேருந்து என்ன பண்ணணுன்ற அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி கையில் கூட எனக்கு நிறைய ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அருங்குளத்து கிராமவாசிகள். எல்லாமே என் கைக்கு வந்திருக்கு. எல்லாமே நம்ம லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா அண்ணனோட சேர்ந்து ஏற்கனவே அண்ணன் பண்ணிகிட்ருக்காங்க பல விஷயங்கள். இன்னும் டெல்லியில் நல்ல ஆட்சி வந்தால் இன்னும் கூட நம்மளால் நிறைய ஃபண்டு கிராமத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு பல கஷ்டங்கள் ஏன் வருதுன்னா, அது முக்காவாசியில் 100% டெல்லியில் பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வரி வாங்கினாங்கன்னா 29 பைசா மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி 100 நாள் வேலையில் கூட பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ எடுக்கிறான், ஆதார் பிடிக்கிறான், என்னென்னோ பண்ணுறான், 100 நாள் வேலையும் கிடைக்கிறதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி மோடி ஆட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு உழைக்கும் வர்க்கத்தை பார்த்தாலே பிடிக்காது. அது பணக்காரர்களுக்கான ஒரு கட்சி, பணக்காரர்களுக்கான ஆட்சி. அந்த ஆட்சியை வர 19ஆம் தேதி நம்ம எடுத்தாதான் திருப்பி நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் விஷயங்கள் எல்லாமே தரம் உயர்றதுக்கு வாய்ப்புகள். பண்ண சொன்ன மாதிரி பல வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்குறோம், முக்கியமான வாக்குறுதிகள். இதெல்லாம் கொடுத்தா கூட இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா அதுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. 19ஆம் தேதி உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால இந்த தேர்தலில் நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2019 நான் வேலையை விட்டுட்டேன். வேலையை ராஜினாமா பண்ண காரணமும் அண்ணன் சொன்னாங்க. இந்த மாதிரி இதே மாதிரி ஆட்சி கண்டினியூ ஆச்சுன்னா டெல்லியில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்காது. அதனால இந்த தேர்தலை யாருமே அரசியல் தேர்தலாக பார்க்க வேணாம். இது நம்ம வீட்டு தேர்தல், நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை, நம்ம பிள்ளைங்களோட வாய்ப்பு, இது எல்லாமே இந்த தேர்தல் தான் இருக்குது. அதனால நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுத்தமுத்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை புரிய வச்சு 19ஆம் தேதி பெருந்திரளாக நீங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.